சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிறப்பு பேருந்துகள் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை என இரு மார்க்கங்களிலும் நாளை முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ரயில் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு 7 நிமிட இடைவெளியில் மொத்தம் 20 நடைகளாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படும். இந்த பேருந்துகள் தாம்பரம் சானட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திருசூலம், கிண்டி, எழிலகம், தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். மார்ச் 10ஆம் தேதிக்குள் பீகார்ஸ் போக்குவரத்து தேவைகள் 100% பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் நேற்று காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு காலமானார். அவருக்கு வயது 101. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக அவருக்கு பல்துறை மருத்துவக் குழு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இறந்து வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் கூறியுள்ளது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் நல்லகண்ணு புதன்கிழமை பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு நல்லகண்ணு உடல் அவரது விருப்பப்படி சென்னை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வழங்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு அவரது நல்லுடல் புகழுடல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் நாட்டிற்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் நல்லகண்ணு எனவும் வீரபாண்டியன் புகழஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடலுக்கு தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஐயா RNK அவர்களின் மறைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றுக்கான ஒரு அடையாளமாக சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் தோழர் RNK அவர்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை இது நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா கட்சி தலைவர்களிடமும் சகோதரனை போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. அரசியல்வாதி, மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்
தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராயர் நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறினார். அதேபோல நடிகர் சங்க தலைவர் நாசர், கவிஞர் வைரமுத்து, நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு. ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையாக இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பார். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். பூஜ்யம் ராஜ்யம் வார்த்தைகளை வைத்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் வார்த்தை போரில் ஈடுபட்டனர். பூஜ்யமும் பூஜ்யமும் சேர்ந்தால் பூஜ்யம் தான், ராஜ்யம் கிடைக்காது என்று அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியவர் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கியது சூப்பர் ஹிட் அடித்திருப்பதாக தெரிவித்தார். என்ற சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம், எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. எங்களால் தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட். தொடர்ந்து பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணியை காட்டமாக விமர்சித்தார். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்யமும் சேர்ந்தா பூஜ்யம் தான், ராஜ்யம் கிடைக்காது. பாஜக எப்போது வெறுப்பை கைவிட்டு வளர்ச்சியை பற்றி யோசிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜக கூட்டணியை பூஜ்யம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் பூஜ்யம் கொடுக்க போவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பூஜ்யம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்யம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆளவு போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். உரிமை தொகையாக திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியது பயத்தின் வெளிப்பாடு என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு நேற்று மதியம் சென்னை வந்தது. இங்கிருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரி சென்ற தேர்தல் ஆணையர்கள் குழு அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து இன்று காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.